பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, கூட கேட்க போகிற செய்தி கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். யூடியூப் வழியாக இந்த கேட்குற செய்தி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளுக்குரிய செய்தி ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதமும் நன்மையும் ஆண்டவர் தயவையும் கர்த்தர் கிடைக்கச் செய்யும்படியாக அந்த வசனங்களை கர்த்தர் அப்படியே கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மேலான காரியங்களை நீர் செய்வீராக. தேவன் தான் சத்தியம் உள்ளவராகையால் அவர் ஆண்டவர் அந்த சத்தியம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டி ஆண்டவரை வெற்றியோடு இந்த வருடத்தை முடிப்போம், சந்தோஷத்தோடு இந்த வருடத்தை முடிப்போம், சமாதானத்தோடு இந்த வருடத்தை முடிப்போம், ஒரு மன மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை முடிப்போம். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் இந்த வருடத்தை முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். குடும்பத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமோ அது நடந்தேறட்டும். குடும்பங்களில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையப்பா. உம்மால் எல்லாம் கூடும். ஆக உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் கூடி வரச் செய்வீராக. நீர் காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நாமே தம்முடைய கிருபையினால் மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கொண்டு நான் செபிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே, கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த செய்தியை ஆவியான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்திக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. ஆக இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து 2 பிரிவான செய்தியை நாம் பார்க்க போகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், அதுதான். ஆக தேவனுடைய ஆவியிலே நாம் நடத்தப்படும் பொழுது நமக்கு என்னென்ன மாறுதல்கள், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆவியானவருடைய நடத்துதலையும் நாம் பார்க்க போகிறோம். அந்த நடத்துதல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வாரானால் அந்த ஆவியானவர் நம்மை எல்லா விதத்திலும் நம்மை பக்குவப்படுத்தி நம்மை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். வழி இதுவே, இதில் நடங்கள் என்ற உணர்வை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் போவேனாகில், பிதாவினுடைய வீட்டுக்கு நான் போவேனாகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ போனா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். அந்தார்னா அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லுவார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகிறார். ஆவியானவருடைய நடத்துதலிலே நாம் இருக்கிறோமா? என்னென்ன காரியங்கள் கிடைக்கிறது என்று இப்போ பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 14:26.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அப்ப என்ன செய்கிறார்? அங்கே எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். நாம் எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று போதிக்கிறார். ஒரு காரியத்தை எப்படி சாதித்து முடிக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். அவருடைய போதனையிலே நாம் நிற்கும் பொழுது எல்லாமே ஒரு கற்று தேர்ந்த அனுபவத்துக்குள் நாம் இருப்போம். மேலும் அங்கே பார்க்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆக அங்கே இந்த இடத்துல பார்க்கிறோம், போதிப்பார் என்பது மாத்திரமல்ல, நினைப்பூட்டுகிறவராயும் அங்கே இருக்கிறார். அவர் நினைப்பூட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தேவன் நமக்கு நினைவூட்டுகிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலே என்னென்ன சொன்னாரோ அது அவ்வளவையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனங்களை அவர் நமக்கு நினைப்பூட்ட வேண்டும். தேவனுடைய வசனங்களை அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். நமக்கு போதிப்பதோடு மாத்திரமல்ல, நமக்கு எந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ, எந்த வசனம் நம்மை தொடுகிறதோ அந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறவர் அவர்தான். நமக்கு இந்த வருடம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்த வார்த்தையை தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்னதான் நான் காலையில் செபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் இரவில் செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நாம் சொல்லலாம். ஆனால் நாம் வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிறோமா என்பதை நினைப்பூட்டுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய அதாவது ஒரு பூட்டை போல ஒரு அடைக்கப்பட்ட நிலை, நாம் அதை பிரவேசித்து வெளியிலே கடந்து வர வேண்டும். ஐயோ அடைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரே திறங்கப்பா, எனக்கு எப்படியா திறக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் சாவியை நம் கையில் கொடுத்து விட்டார். வசனம், சத்தியம், வாக்குத்தத்தம் என்கிற சாவியை தேவன் நம்முடைய கையில கொடுத்து விட்டார். ஆக அதை நாம் நினைத்து அதை எடுத்து பயன்படுத்தி நம்ம வீட்டில் தேடுவோம்ல, இப்ப கையில தான் வச்சிருந்த வண்டி சாவி எங்க வச்சேன்னு தெரியல, நானும் இன்னும் என்ன பண்றது தெரியல, டைம் வேற ஆயிட்டு இருக்கு, எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் நவுந்து பார்க்குறேன், உட்காருங்க, இங்க இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை இங்க இருக்கான்னு பார்க்குறேன், எங்க வைத்தோம் என்பது நினைவில் இருக்காது. ஆக நமக்குள்ளாக நேற்று எங்கெங்க போனோம், எங்கெங்க வந்தோம், என்னென்ன செய்தோம் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து கடைசியாக அந்த ஒரு முடிவுக்குள் வருவோம். அந்த இடத்துல சாவி இருக்கும். அதுதான் நினைப்பூட்டுதல். நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம் இல்லையா, ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைப்பூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக போதிக்கிறார் கர்த்தர், நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர் நமக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 16:13 யோவான், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று பார்க்கிறோம். ஆக மூன்றாவது காரியம் அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நடத்துகிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் என்று தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, இங்கே ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் சத்தியத்துக்குள்ளே. எது சத்தியம்? கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். எது சத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம். அவருடைய நாமத்தினாலே எப்படி ஆண்டவரிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நம்மளுடைய ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும், நமக்குள்ள எல்லாவற்றையும், தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆழங்களின் பொக்கிஷங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆக தேவன் ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்துகிறார். அடுத்த காரியமாக இங்கே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் போதிக்கப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள் நினைப்பூட்டப்படும். அதோடு கூட மாத்திரமல்ல, தேவன் சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார் ஆவியானவர். இங்கே பார்க்கிறோம், வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு, ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 11ஆம் வசனம், மனுஷரின் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த சொல்லுகிறார், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனுக்குரியதான் அறிந்து கொள்ள முடியும். அப்படி போல தேவனுடைய ஆவியினால் அன்றி, பரிசுத்த ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவி மூலமாக. பரிசுத்த ஆவி மூலமாக வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, ஒருவனும் தேவனுக்குரியவைகளை இது பண்ண முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களிலே எந்த காரியத்திலே பலவீனமாயிருக்கிறோம், சரீரத்தின் பலவீனங்கள் அல்ல, மற்ற வேறு எந்த காரியங்களிலே நாம் பலவீனங்களிலே இருக்கிறோம், அதை தேவன் அங்கே பார்க்கிறார். ஆக தேவன் அந்த இடத்துல நம்முடைய பலவீனங்கள், ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் போது ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில், அவைகளின் மத்தியிலே நாம் வெற்றியாக அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படிக்கு தேவன் அந்த இடத்துல உதவி செய்கிறார். தேவன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து அங்கே பார்க்கிறோம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் அங்கே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உதவி செய்வதோடு மாத்திரமல்ல, பலவீனங்களிலே நாம் ஜெபம் பண்ண தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக, நமக்குள்ளிருந்து அவர் அங்கே வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆக பார்க்கிறோம், போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார், நடத்துகிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், வெளிப்படுத்துகிறார். அடுத்து இங்கே பார்க்கிறோம், உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப உதவி செய்கிற தேவன் வேண்டுதலும் செய்கிறவராயிருக்கிறார்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படிப்பட்ட உதவி வர வேண்டுமானால் அது ஆவியானவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவரால் தான் அப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடியும். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார், ஒத்தாசையாய் இருக்கிறார், ஒத்தாசையின் பர்வதமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 27ஆம் வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்முடைய ஆவியுடைய சிந்தை இன்னது என்று அவர் அறிவார். நமக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது நம்ம ஆவிக்குள்ள என்ன நினைக்கிறோம்? கலங்கிட்டோமா? பதறோமா? தடுமாறோமா? என்ன செய்யறதுன்னு புரியாம கலங்கி கொண்டு இருக்கிறோமா? தேவன் அந்த ஆவி இன்னதென்று பார்க்கிறார். இந்த ஆவி இந்த ஜெபத்தை செய்தே தீர வேண்டும், இந்த காரியத்தை ஜெபித்து இது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எபேசியர் 1:13 இங்கே பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். ஆக தேவனால் முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அதுதான் பார்க்கிறோம். இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போட்டப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படி நமக்கு முத்திரையாக இருக்கிறார். ஆக நமக்கு அவர் ஒரு முத்திரை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8:10-13 வரைக்கும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று அங்கே பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நம்மில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக என்னென்ன செய்கிறார்? போதிக்கிறார், நடத்துகிறார், வெளிப்படுத்துகிறார், வேண்டுதல் செய்கிறார், உதவி செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முத்திரையாக இருக்கிறார் நமக்கு. ஆக எல்லா காரியத்திலும் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனப்பட்டு போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த இடத்துல நமக்குள் ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பார்க்கிறோம். இது பவுல் கேட்கிறார் கொரிந்தியர் சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்பா,
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறாரே, அதை அறியாம இருக்கிறியா? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நீ கவலையின் ஆவி உடையவனாய் அல்ல, புலம்பலின் ஆவி உடையவனாய் அல்ல. நீ எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவி உள்ள வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நீ உன்னை ஒப்புக்கொடு, அவர் உன்னை நடத்துவார். நீ தேவனுடைய ஆலயம். 17ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. தேவ ஆலயம் ஒரு பரிசுத்தம் உள்ளது. நீதான் அந்த ஆலயம். உனக்குள் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பது எப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்காக தாவீது எல்லாவற்றையும் செய்தானோ, அதே போல நமக்குள் தேவனுடைய வசனங்களாகிய சத்தியங்களையும் அநேக அலங்காரமான வசனங்களையும் நமக்குள் வைத்திருப்போம். சாலமோனை போல எல்லாவற்றிலும் நாம் ஆராய்ந்து பகுத்து பார்த்து நம்முடைய ஆலயத்தை சரியாக வைத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும் அல்லவா? ஆக நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவிக்குள் இருக்கிறோம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் இவைகளையெல்லாம் இருக்கிறான். மேலும் பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ரோமர் 8:15-16. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சர்வ வல்லமை பொருந்திய பிதாவாகிய தேவனே, பாருங்கப்பா, எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் கேட்பது போல நாமும் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கும்படிக்கு, அப்பா பிதாவே என்று உரிமையோடு சொல்லி கேட்கும்படிக்கு, அவரை கூப்பிட்டு கேட்கும்படிக்கு நம்மை அங்கே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். அப்பதான் நாம் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்டு நாம் செய்வோம். அவரை கூப்பிட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவோம். அவரை கூப்பிட்டு நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது என்னென்ன நமக்கு கிடைக்கிறது? நம்மை போதிக்கிறார், நம்மை நினைப்பூட்டுகிறார், நமக்கு நடத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு வேண்டுதல் செய்கிறார், நமக்காக உதவி செய்கிறார், நமக்காக முத்திரையாக அவர் இருக்கிறார். நமக்கு அடுத்து உயிர்ப்பிக்கிறார், அடுத்து பிழைப்பு உண்டாக்குகிறார், அடுத்து நம்மளை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். இங்கே பார்க்கிறோம், சாட்சி கொடுக்கிறார். ஆக ஒரு 10 விதமான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது இந்த 10 விதமான காரியங்களை அவர் நமக்கு தருகிறார்.
நாம் கர்த்தருக்குள் ஆவியானவருக்குள் நடத்தப்படுவோமானால் ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறது ஒன்றும் இருக்காது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்து கேட்பாங்க, ஏன் எங்களால் அவனுடைய மகனுக்குள் இருந்த பிசாசை துரத்த முடியல? ஏன் எங்களால் முடியல? எல்லாம் உங்க அவிசுவாசத்தினால தான் சொல்வார். இன்றைக்கும் அதுதான். ஏன் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மேலான நிலைக்கு வர முடியாதபடி நான் இருக்கிறேன்? எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம். ஏன் அவிசுவாசம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானா இந்த 10 வித காரியங்களை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார், நம்மை காப்பார். இதையெல்லாம் நாம் எரித்திருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் யோசித்திருக்கிறோமா? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ஜீவனை தந்தார். அதே போல தன் குமாரனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட தேவன் இப்பொழுது ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் என்னவென்று, அவர் ஏவுகிறார் நம்மை. என்னமோ என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்குது, செய்யணும் செய்யணும் செய்யணும், இது எப்படியாவது பண்ணணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படியோ மறந்து போயிட்டேன். நம்ம சொல்றோம்ல, அந்த மனசுக்குள்ள உணர்வை தூண்டி விடுதல் தான் ஏவுதல். ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவதுதான் ஏவுதல். அந்தபடி ஆவியானவர் நாம் போகக்கூடிய இடத்துக்கு நம்மை போக ஏவுதல் தருகிறார். நாம் எங்கே போக வேண்டுமோ, எப்படி போக வேண்டுமோ அதற்குரிய ஏவுதலை அங்கே பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், லூக்கா 2:25 முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சிமியோன் என்கிறவனுடைய மேலே, அவனுக்கு இருதயத்துக்குள்ள, அவனுடைய இருதயமாகிய அந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அப்ப அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவனை நீதி உள்ளவனாக தேவபக்தி உள்ளவனாயும் வாழ்க்கையில் ஆறுதல் வரைவன் காத்திருக்கிறவனாயும் இவனை வைத்திருக்கிறார். ஜோமனு சிமியோன், ஜோமனு ஜோமனு, உனக்கு நீதி கிடைக்கணும், தேவபக்தி வரணும், ஆறுதல் கிடைக்கணும், ஜோமன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவாலயமாக இருக்க வேண்டும். 26ஆம் வசனத்தில் வாசிப்போம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவி என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனுடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய்.
என்று சொல்லியிருந்தான். பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. போதிப்பான்னு சொன்னா நடத்துவார்னு பார்த்தோமா, இப்போ அதில் தான் இதை பார்க்குறோம். அப்போ ஒரு சிமியோனுக்குள்ளார என்னென்ன செய்கிறார் பாருங்க. நீதி, தேவபக்தி, ஆறுதல் வருன்ற விசுவாசம் இதோடு அவனுக்குள் இருக்கிறார். இதையெல்லாம் அவனுக்குள் தூண்டி தூண்டி அவனுக்குள் இருக்கிறார். அடுத்து இங்கே பார்க்கிறோம், அவனுக்குள்ளார் என்று சொல்றாரு, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரணம் அடைய மாட்ட. உறுதியாக அவர் சொல்லுகிறார் சிமியோனிடத்தில். அந்த நிலையில, அந்த விசுவாசத்தில் சிமியோனும் அங்கே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவாலயத்துக்கு வருகிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி தேவாலயத்தில் வந்திருக்கிறான். எதுக்கு என்று பார்ப்போம். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது அவன் என்ன செய்தானாம்? 28ஆம் வசனத்தில், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் வாங்கி கொண்டு அவரை ஸ்தோத்தரித்தார். ஏன்? ஆவியானவர் உள்ளன்னு சொன்னார்ல, நீ தேவனுடைய கிறிஸ்துவை காண மட்டும் உனக்கு சாவே கிடையாது, மரணம் அடைய மாட்டேன். அப்போ இவனுக்கு வந்திருக்கிறான், இவனை ஏவப்பட்டு ஆவியான கொண்டாரு. அப்பா கிறிஸ்து அங்கே வருகிறார், தேவனுடைய கிறிஸ்து அங்கே வருவார். அவங்க அப்பா அம்மா அவரை தூக்கிட்டு வராங்க. நீ கிளம்பி வா, ஆலயத்தை கரெக்டாக இருக்கும். இந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, அவன் சொல்லுகிற வார்த்தை 29ஆம் வசனத்தில், ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். உமது வார்த்தையின்படியே உமது அடியானை, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். இப்போ எவ்வளவு ஒரு சாதாரணமாக அந்த மரணத்தை சொல்கிறான் பாருங்க. இப்போ என்ன சமாதானத்தோடு போக விடுறீங்கப்பா? நமக்கெல்லாம் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண் கண்டது என்று சொல்லுகிறார். என் கண்கள் கண்டது. யார? எத? இரட்சணியத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சணியம் என்று சொல்லி அந்த சொல்லுகிறான். அந்த இடத்துல அப்படி சொல்ல வைத்தது அவன் இருதயத்துக்குள் இருக்கிற, அவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிற ஆவியானவர். எத்தனையோ பிள்ளைங்க சிமியோன் வரும் பொழுது ஆலயத்துக்கு பெற்றோர் கொண்டாந்து பிரதிஷ்டப்பட்டு முறைமையின்படி எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வந்தோன்னு அந்த உள்ளுக்குள்ளார கரெக்டாக அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அது ஆவியானவர் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் இருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதம் எந்த இடத்திலே தடைபட்டு நிற்கிறது? நம்முடைய ஆசீர்வாதம் எந்த காரியத்தினால் தடைபட்டு இருக்கிறது என்ற ஒரு உணர்வை கொடுத்து நம்மை ஜெபிக்க வைத்து அந்த தடைகளை உடைத்து அந்த பிரச்சனைகளை தகர்க்க போட ஜெபிக்க வைத்து அவர் செயல்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இரட்சணியத்தை
உங்கள் கண்கள் காணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ற இரட்சணியத்தை உங்கள் கண்கள் இந்த வருட இறுதிக்குள்ளாக காணும். இந்த 35 தேதிகளுக்குள்ளாக, 35 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய கண்கள் காணும். அப்படிப்பட்ட இரட்சணியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் நாம் போகக்கூடிய இடத்துக்கு நம்மை போகும்படி செய்கிறார். நாம் எங்கே போக வேண்டுமோ அங்கே நாம் போகும்படியாக ஆவியானவர் அங்கே செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்மை ஏவுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்மை ஏவுதல் செய்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 10, 23, 24, 25. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. எதுக்கு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப தேவ சபையில தேவ சபை கூடி வருதல் எதற்காக? ஒருவருக்கொருவர் அன்பையும் ஒருவருக்கொருவர் நற்கிரியைகளையும் செய்து கொள்வதற்காக. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்ப நாம் ஏவப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரால். எதற்கு? அன்பு கூறுவதற்கு, பிறர் மேல் நற்கிரியை செய்வதற்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கைங்க? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு கர்த்தருடைய ஆலயமாகிய நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா, தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் நம்மால் இந்த காலங்களிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும், எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதில் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், பக்தி விருத்தி உண்டாகும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:7. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பாருங்க, அதே அதிகாரம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்போது நமக்கு முன்பாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அதனால தான் ஆவியானவர் அன்பு கூறுவதற்கு எதுவாக நம்மை நடத்துகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும்
அன்பும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப அன்புள்ள ஆவி நமக்குள் இருக்கிறார். அவர் அன்பு கூற தூண்டி விடுகிறார். அந்த தூண்டி விடுதல் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மில் நற்கிரியைகளை தொடங்கின ஆவியானவர் அதை இயேசு கிறிஸ்து வருகிற மறுபடியும் நாள் பரியந்தம் நம்மை நடத்துவார். நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அங்கே இருச்சுவார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16-17. 2 தெசலோனிக்கர் 2:16-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் எல்லா நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அன்பை பார்த்தோம், இப்ப நற்கிரியை பார்க்கிறோம். ஆக அன்பை ஏவுகிற ஆவியானவர் அதே போல நற்கிரியைகளிலும் ஏவுகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த நற்கிரியை செய்வதிலே நாம் ஸ்திரப்படுத்துகிறார், நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசம் போக்கும்படிக்கு அவன் ஏவுவான். 3வது கடைசி காரியம், தம்முடைய நோக்கத்தை செய்ய ஆவியானவர் ஏவுவார். அவருடைய நோக்கத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் நமக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருப்பார். அந்த நோக்கத்தை செய்வதற்காக ஆவியானவர் நம்மை ஏவுகிறார். உதாரணமாக எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 1:5. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் என்று எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவிக்க தேவ ஆவியானவர் ஏவுகிறார் அந்த இடத்துல. ஆக எவங்களெல்லாம் ஏவுனாரோ அதில் திட்டமா ஏவப்பட்டது யார்? யூதா பென்யமின் லேவி புத்திரர். மற்ற யாரெல்லாம் ஏவப்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் கிளம்பி தேவாலயத்தை மறுபடியும் கொண்டு போனார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும், அவங்களை சுற்றிலும் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரும் என்ன செய்தார்களா? மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு சில காரியங்கள் தேவை. அந்த தேவையானவைகளை மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்து உதவினார்கள். அதே போல நாம் தேவனுடைய ஆலயம் நாம் கட்டப்படுவதற்கு நமக்கு ஜெபிக்கிற ஆட்கள் தேவை. நமக்காக தேவனிடத்தில் பேசக்கூடிய ஆட்கள் தேவை. இது மிக அவசியமாயிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோயிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தார். ஒரு ராஜா உள்ளத்திலும் ஒரு ஏவுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த கோரேஸ் சொல்றான், போய் உங்க தேவாலயத்தை கட்டுங்கடா, போங்க. இந்த நேபுகாத்நேச்சார் உங்க தேவாலயத்தை எடுத்து கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க உங்க தேவனுடைய. எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலே எருசலேமிலே நமக்கு ஆலயம் கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கோரேஸ் வேறு தேவனை அறியாத மனிதன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனோடு தேவன் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவன் ஏவப்படுகிறார்.
தேவாலயத்தின் பொருள்களை எல்லாம் மறுபடியும் திரும்ப கொடுக்கிறான். தன் முன்னோர்கள் கொள்ளையாடி கொண்டு வந்த எல்லாவற்றையும் அந்த இடத்துல திருப்பி தேவாலயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு சொந்தமானதை கர்த்தருக்கு திரும்ப கொடுக்கிறவனாய் இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆக தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுதல் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியமாக நாம் பார்த்தோம், அவர் நம்மை போதிக்கிறார், அவை நம்ம நடத்துகிறார், அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், நமக்கு முத்திரையாக இருக்கிறார், நம்மை எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கிறார், நம்மை பிழைப்பூட்டுகிறார், நம்மளை ஆலயமாக தேவனுடைய ஆலயமாக மாற்றுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நமக்காக சாட்சி கொடுக்கிறார். இத்தனை காரியங்களை செய்கிற ஆவியானவர் நம்ம என்ன ஏவுகிறார்? நாம் போகக்கூடிய இடத்துக்கு எங்க போகணுமோ அந்த போற இடத்துக்கு ஏவுதல் தருகிறார். கர்த்தர் ஏவுகிறார். எல்லா இடத்திலும் போய் அலைந்து திரிவதை விட எங்கே நமக்குரிய காரியம் இருக்கிறதோ, நம் தேவை சந்திக்கப்படும் இது காரியம் எங்கே இருக்கிறதோ அங்கே போகும்படி நம்மை ஏவுவார் ஆவியானவர். அடுத்து இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்மை ஏவுதல் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆக அன்புக்கு ஏவுகிறார், நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நம்மை ஏவுகிறார். கடைசியாக பார்த்தோம், தம்முடைய நோக்கத்தை செய்ய ஆவியானவர் ஏவுகிறார். அவருடைய நோக்கம் என்பது ஆலயத்தை கட்டுவது. அதே போல நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை அவர் கட்டுவார். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேளையில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, நாங்கள் போகக்கூடிய இடத்துக்கு எங்களை போக பண்ணுப்பா. அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் எங்களை நடத்துவாப்பா. ஆவியானவரே, உம்முடைய காரியங்களை செய்யும்படி எங்களை நடத்துங்க. தேவாலயத்தை கட்ட எங்களை நடத்துங்க. நாங்களே தேவனுடைய ஆலயம், நாங்கள் கட்டப்பட எங்களை நடத்துங்க ஆண்டவர். ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. இன்றைய கேட்ட இந்த செய்தியின்படி பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்வீர் என்று சொல்லி இருக்கிறதோ அது அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே இடைவிட வைப்பீராக. அதை அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வீராக. என்னென்ன காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் கேள்வி கேட்டோமோ அதை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும் எங்கள் மூலமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் வந்து தீர வேண்டும். நாதா, ஒரு நல்ல தீர்வு வந்தாக வேண்டும். இந்த தொடங்குற இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே, இந்த வாரத்துக்குள்ளாக சனிக்கிழமைக்குள்ளாக எல்லா நல்ல காரியங்களும் நல்ல செய்திகளும் எங்கள் காதுகளுக்கு வந்து சேர கிருபைத்தார். நன்மைகளை அனுபவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் எங்களுக்குள் முழுவதும் நிறைவேறட்டும். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குத்தத்தம் முழுவதும் நிறைவேறட்டும். இந்த வருஷத்தை முழுவதுமாய் நாங்கள் முடிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டு அப்படியே போகாதபடிக்கு திரும்ப திரும்ப கேட்டு நீர் எவைகளையெல்லாம் செய்கிறீர் என்று இந்த தொடக்கத்திலே சொன்னீரோ அதையெல்லாம் நாங்கள் கேட்க, அதே போல் என்னென்ன காரியங்களையெல்லாம் நீர் ஏவுவீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் வாய்க்கப்படணும். நீங்கள் ஏவுதல் தாங்க. எங்கே போகிறோமோ, என்ன காரியத்துக்கு போகிறோமோ அதை வாய்க்க பண்ணுங்க. அன்புக்கு நற்கிரியைக்கு எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தை மாத்திரம், உம்முடைய நோக்கத்தை மாத்திரம் செய்ய எங்களை ஏவுதல் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க.
துதிகன மகிமையெல்லாம் நமக்கே எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், அவருடைய சகல விதமான நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.